வணக்கம் டாக்டர். அன்னைக்கு நான் பிடிச்சு கொடுத்தேன்ல, அவன் ஏதாவது சொன்னானா? அவனை பற்றி எதுவும் விசாரிக்க முடியல. ஏன்னா ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவன் செத்துட்டான் டாக்டர். ஏன்னா அவன் ஏற்கனவே விஷம் சாப்பிட்ருக்கான். ஐ see. சரி, அப்புறம் பார்க்கலாம். ஓகே டாக்டர், பாய். யாரு? நீ யாரு? நான் பப்பேன். ப்ளூ ஹில்ஸ் ஹோட்டல்ல சப்ளையரா இருந்தேன். ஆஹா, நான் ஏதோ சிஐடி தான் மஃப்டியில் வந்திருக்கீங்கன்னு நினச்சேன். திருடன். நானும் அப்படிதான் நினைச்சேன். என்னோட தலைக்கு இந்த ஊர் போலீஸ் 50,000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. அப்போ சீக்கிரமா ஏன் தலைக்கும் விலை வச்சிருவாங்க. நாம ஒன்னா சேர்ந்து வேலை செய்யலாமா? உனக்கு சப்ளையர் வேலையை தவிர வேற ஏதாவது வேலை தெரியும்? எதுவும் தெரியாது. அப்ப 2-3 நல்ல தொழிலை நான் உனக்கு கத்து தரேன். பூட்டை உடைச்சு திறக்கிறது, திருட்டு கையெழுத்து போடுறது, சதி பண்றது, திருட்டுத்தனம், பாலியல் வன்கொடுமை, கொலை பண்றது. எனக்கு ஒன்றும் ஆகல. கூட அசிஸ்டண்டா சேர்ந்துக்கிறியா? நீ பொழைச்சுக்குவ. ரொம்ப சந்தோஷம். போலீஸுக்கிட்ட இருந்து மறைஞ்சு வாழலாம்ல. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நீ என்னோட சங்கத்துல சேரணும். நான் சொல்ற மாதிரி தான் நீ நடந்துக்கணும். என்னை ஏமாத்தணும் நினைச்சா போட்டு தள்ளிடுவேன். குருவே, உண்மையிலேயே நீங்க யாருங்க? மனித கடவுள் நாராயணா. நான் யாருங்கிறத நீ அங்க போனது புரிஞ்சுக்குவ. இப்ப கையில எவ்வளவு வச்சிருக்க? இது அங்கிட்டு தூக்கி போடு. பிந்து, பிந்து செல்லம். இந்தா. டாடி எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரல. பாப்பா தூங்கிட்டால? இல்ல. எனக்கு ஒரு கதை சொல்லுங்கம்மா. இந்த நேரத்துலயா? நீ தூங்கு. எனக்கு கதை சொல்லியே ஆகணும். உங்களுக்கு கதை தெரியுமா டாடி? ஐயோ, எனக்கு தெரியாதேம்மா. ஆன்ட்டிக்கு தெரியும். ஆன்ட்டி. ஆன்ட்டி படிச்சிட்டு இருப்பா, அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. ஆமா, ஆன்ட்டிக்கு ஏபிசிடி சொல்லி கொடுத்ததே நான் தான். அது தெரியாதா? பிந்து இப்ப வந்துருவா. சேச்சா வரமாட்டா. உஷா இருக்கால? உஷாவையும் இப்ப கூட்டு வந்துருவா. சே, இப்படி யாராவது வைக்கப்படுவாங்களா? ஆம்பளைங்களுக்கு தான் அது இல்லையே. ஆன்ட்டி ஒரு கதை சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் தான் நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேனே. அப்ப நான் சொல்லவா? ஒரு காலத்துல ஒரு கிராமத்துல 7 தையல்காரர் இருந்தாராம். அந்த தையல்காரருக்கு ஒரு பொண்ணு இருந்தாலாம். அந்த பொண்ணு கிட்ட ஒரு ஊசி இருந்துச்சாம். நீங்க தூங்குறீங்களா? இல்ல. அந்த ஊசி கிணத்துல விழுந்துருச்சாம். ஐயோ பாவம். பாவம்னு சொன்னா ஊசி கிடைக்குமா என்ன? இல்ல. இல்லன்னு சொன்னா ஊசி கிடைக்குமா? சொன்னா ஊசி கிடைக்குமா? ஐயோ என்ன படுத்துறாளே. படுத்துறாளே சொன்னா ஊசி கிடைக்குமா?
சுச்சுன்னு சொன்னா ஊசி கிடைக்குமா? டாடியோட செல்ல குட்டி வா. டாடிக்கு தூக்கம் வருது. டாடி காலை தூக்கி என் மேல போட்டுறாதீங்க சரியா? இல்லம்மா. தூங்கு. ஐயோ ஐயோ. ஐயோ அப்பா ஐயோ கம்பியை ஒழுங்கா கட்டிட்டேல்ல? ம் ஏய் யாரா நீ? இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற? கேட்குறேன்ல சொல்கிறா. செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு வரேன் அதான். இந்த பக்கம் தான் உன் வீடு இருக்கா? ஆமாம் அந்த தெருவில். என்ன பார்த்து பேசுகிறா? ஒரு பெட்டி மாதிரி வானத்தில் ஏதோ பறந்து போகிறத பார்த்தேன். என்ன நீ பார்த்தியா? ஆமாம் சார் நான் தான் பார்த்தேன். ஒரு ஆள் கூட இந்த பக்கம் ஓடினதை நான் பார்த்தேன். அப்போ அவன் வேலையாக தான் இருக்கும். அவனை பிடிங்க சார்.